பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிஜேபிக்கு சிஜேபி என்ற அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய ஒரு எதிர் துருவ கட்சியாக நாடு முழுவதும் அது வளரும். அது இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விவகாரத்தில் அவர்கள் அந்த ராஜினாமா அல்லது அந்த கோரிக்கைகளை ஏற்பதை பொறுத்து தான் அது வந்து முடிவெடுக்க முடியும். மற்றொரு மிக முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது, ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கான முக்கியத்துவம் வந்து வெவ்வேறு அளவுகளில் இருக்குது. இப்போ இந்த பிரதான கட்சிகள் போராட்டத்துக்கு இந்த அளவுக்கான இளைஞர்கள் வந்து திரளுவதோ அல்லது மிகப்பெரிய அளவில் போராட்டத்தால் ஸ்தம்பிப்பதோ இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல திடீரென இந்த மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம் என்பது அதற்கு அந்த அழைப்பு யார் விடுத்தாலும் அதற்கு பெருமளவில் மக்கள் கூடுகிறார்கள். இந்த மாற்றம் 2 ஆண்டு நீடிக்கும்னு பார்க்குறீங்களா? இந்த எழுச்சியும் மாற்றமும் எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. சார் சொல்லுங்க. இப்போ இன்னும் தேர்தலுக்கு, எம்பி தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. இப்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையும் எழுச்சியும் 2 ஆண்டுகளுக்கு இதே பிரச்சனையை மையப்படுத்தி, அதாவது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, இதை மையப்படுத்தியே அந்த மாற்றத்திற்கான நகர்வு தொடங்குமாங்கிறேன். நிச்சயமாக தொடங்கும். அதை நம்பிதான் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே எங்க வந்து நகர்த்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நகர்த்தினாங்களா தெரியல. ஆனா இயற்கையாகவே அமைந்து விட்டதா தெரியாது. ஆனால் இது ஒரு அலாரம் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட். இதற்கு ஒரு அலாரம், திருந்த வேண்டும், இறங்கி வர வேண்டும். ஆகவே மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை புரிந்து கொள்ளலன்னா என்ன தெரியுங்களா ஆகுது? இதுல உங்களுக்கு வந்து அட பாத்துட்டப்பா, டிஎம்கேவை பார்த்து சலிச்சு போயாச்சு. ஏடிஎம்கேல இப்ப அம்மா இல்ல, அம்மா இருக்கும்போது நீட் அது இதுன்னாங்க. சரி, இவங்களை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு நம்ம விஜய் சாரையும் பாப்போமே அப்படின்னு தான் இந்த முதல்வர் உருவாகிறார். அது போல ஒரு காலத்துல ஆமா, அது மாதிரிதான் ஒரு கெஜ்ரிவால் வந்து டெல்லியில உருவானார், பஞ்சாப்ல வரலையா? சார், தேர்தலில் வெற்றி தோல்விகள் என்பது சகஜம். முன்னால் வெற்றி வரும், பின்னால் தோல்வி வரும். அது பிரச்சனையே இல்ல. ஏன்னா எத்தனை தடவை தோத்தாலும் நான் தான் வந்து கட்சி பொதுச் செயலாளர் தலைவர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு படம் பிடிக்கிறாரு பழனிசாமி. இது முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். வசீகரன் போயிட்டு வரேன் சார். ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் சார். இப்போ புகழேந்தி சார் என்ன சொல்றாரு? இந்த மாற்றம் இளைஞர்களுக்கான இந்த கல்வி வேலை வாய்ப்பின்மை தொடர்பாக ஏற்பட்டுள்ள அந்த ஒரு ஏமாற்றம், ஒரு வெறுப்புணர்வு இப்பொழுது இந்த போராட்டத்தில் மையம் கொண்டு அது டெல்லியில் ஒரு சூறாவளியாக அது உருவாகி இருக்கிறது. இது மற்ற மாநிலங்களுக்கும் இது வந்து பரவுமா? அந்த இளைஞர்கள் எழுச்சி போராட்டம் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர் துருவ கட்சியாக அது உருவாகுமா? அதாவது இந்த அபிஜித் திப்கே ஒரு நாடு தழுவிய அளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலின் அந்த ஆட்சி மாற்றம், அந்த மக்கள் செல்வாக்கு, அந்த ஊழல் ஒழிப்பு, இதில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நீங்கள் நேரடியாக இருந்து பார்த்துருக்கீங்க பல இடத்துல. இந்த போராட்டமும் அதுக்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு மாற்றத்திற்கான போராட்டமா உங்களுக்கு படுதா சார்? வசீகரன் சார். கண்டிப்பா. அதாவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனா புரட்சிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டுல எப்பவும் அமைதியா இருப்பாங்க, அமைதியான ஒரு புரட்சியே பண்ணுவாங்க, இப்ப பண்ண மாதிரி. ஆனா டெல்லியில அப்படி இல்ல. டெல்லி மக்கள் பொறுக்க மாட்டாங்க. டெல்லியில நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அண்ணா ஹசாரே காலத்துல ஒரு மூமெண்ட், ஊழல் எதிர்ப்பு, ஊழலை மையமா வச்சு ஒரு மூமெண்ட்டை உருவாக்குனாங்க. அந்த மூமெண்ட் மிகப்பெரிய அளவுக்கு போச்சு. இதை விட இன்னும் அதிகமா போச்சு. என்ன சொல்ல போனா அப்படிதான் சொல்லணும். என்ன அப்படி இருக்கும்போது இப்பவும் அதை சார்ந்து அந்த பேட்டர்னை வந்து எங்களுக்கு இது நல்லா புரியும். டெல்லி மக்களை பத்தி நல்லா புரிஞ்சவங்க நாங்க. என்ன இப்ப அடுத்த கட்டம் இது வந்து மிகப்பெரிய பரவக்கூடியதா. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ராஜபக்சேவாவது நாட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் உள்ள போது அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா இதே மாதிரி இந்தியாவில தொடர்ந்து இதே தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட் நோக்கி இப்போ மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த நிலையை வந்து பிஜேபி மாத்திக்கலன்னு சொன்னா அவர்களே மோடியின் வீட்டையும் நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மிக வேகமான விஷயம். இது வந்து டெல்லி மக்கள் மட்டும் இல்ல, இது வந்து இன்னைக்கு டெல்லிங்கிறது ஒரு மையம். அது அந்த மையம் இன்னைக்கு இந்தியா பூரா இதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மக்களுடைய அடிப்படை, ஏன்னா ஊழல்ங்கிறத நாங்க வந்து வலுவா அந்த காலத்துக்கு அது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து நான் முக்கியமா நான் நினைக்கிறேன்னு கேட்டா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க தைரியமா சொல்லணும்,
ஊழலை ஒழிக்கணும், ம், ஊழல் செய்யக்கூடாது, ம், லஞ்சம் வாங்கக்கூடாது இப்படின்னு யாராவது ஒரு முதலமைச்சர் சொல்லுவாங்களான்னு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ம், அது இப்ப தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ம். வசீகரன் தைரியமா ஒரு முதலமைச்சர் வசீகரன் ஆமா, அது ஊழலை உண்மை. ஒழிக்கிறாங்களா அது அடுத்த இல்ல, ஸ்டேஜ். என்னோட கேள்வி என்னன்னா, இது இப்போ இலங்கை, வங்கதேசம், நேபாளம் ஆகிய நாடுகளில் அது நாடு தழுவிய ஒரே பிரச்சனை. அந்த நாட்டோட அதிபர் வந்து ஊழல், முறைகேடு மற்றும் அந்த மக்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. ஆமா. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 2021, 26க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்போ நம்ம புகழேந்தி சார் கூட சொன்னார், அந்த விவசாயிகள் போராட்டம்ங்கிறது பல மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்றது, பல உயிர்கள் பலியாகின. இருந்த போதிலும் ஹரியானா மற்றும் அந்த போராட்டம் நடைபெற்ற இடங்களில் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்றது, 3வது முறையாக ஆட்சியை அமைத்தது. இப்போது இந்திய சூழல் இது அண்டை நாட்டு அரசியல் சூழல் போல இதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஏனென்றால் டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரையும் அந்த ஒரே மாதிரியான சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, ஜென்சி எழுச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு 2029 இருக்கிறதா என்று தான் கேட்குறேன். கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னு கேட்டா இது டெல்லிக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை. இது ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு. இவங்க வேலை தரேன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லி தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாங்க. இன்னும் எல்லாரையும் மருத்துவர் ஆக்கணும்னா ஆக்குறது விடுறது இல்லை. ஆக அந்த அந்த பழைய முறையை தான் நம்ம எல்லாம் கேட்கிறோம். +2 முடிச்சுட்டு 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கிறாங்க. அங்க ஒரு தடுப்பு தேர்வு நடக்குது. அதை முடிச்சு 12th வந்தா அங்க ஒரு தேர்வு நடக்குது. அந்த தேர்வு இதெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்குதுன்னு நம்ம வீட்டுல பார்த்துட்டு. அப்போ அதுக்கு மேலேயும் நீங்க ஒரு கோச்சிங் சென்டர் பண்ணணும், சம்பாதிக்கணும், ஒரு கொள்ளையடிக்கணும், NTA போன்ற ஒரு ஏஜென்சியை உருவாக்கணும், அவங்க மூலமா மிகப்பெரிய கொள்ளையடிக்கணும். ஆக இந்த கல்வி எந்த துறையும் விட்டு வைக்கல சார். அப்ப அதுல இப்ப கல்வித்துறையிலையும் மிகப்பெரிய இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இது பிள்ளைங்களுடைய வருங்காலத்துடைய இதுல கை வச்சதுனால இன்னைக்கு நாங்க பெரியவங்க கண்டுபிடிக்கிறத விட ஒரு படிக்கிற பையன் ஸ்டூடெண்ட் வெளியில கொண்டு வந்து விடுறாங்க. இந்த மாதிரி பேப்பர் லீக் பண்றாங்க அப்படிங்கிற செய்தியை யார் சொன்னா? முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் வெளில சொன்னாங்க. ஆக இது மிக அதனாலதான் இன்னைக்கு இது ஃபயர் ஆயிருக்கு. இந்த ஃபயருங்கிறது இது ஏன்னு கேட்டா எப்பவுமே இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம சொல்றோம். ஜல்லிக்கட்டு போறோம்லாம் அரசியல் படுத்தல, நாட்டை மாத்தலையே, ஒரு பெரிய இதை பண்ணல. அதெல்லாம் ஏன்னா அந்த இஷ்யூவை பொறுத்தது. அந்த இஷ்யூ அது ஒரு லிமிட்டடான இஷ்யூ. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு சமூக, ஒரு ஸ்டேட்டுக்கான இஷ்யூ. ஆமா, இது நீட் ஸ்டேட் வைட் பிரச்சனை இல்ல. ஆமா, அதோட நம்ம கொண்டு போய் இதை கம்பேர் பண்ணவே முடியாது. இது ஒரு நாடு தழுவிய பிரச்சனை. வேலை வாய்ப்புங்கிறது படிக்கிறது ஒரு பெரிய வேலைங்க, படிக்க வைக்கிறது ஒரு பெரிய வேலை. அவர்களை முன்னுக்கு படிக்க வச்சுட்டு அடுத்த கட்டம் வேலை வாய்ப்பை உருவாக்குறது வேற. அப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை தர்றேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தா அது ஒரு காலகட்டத்துல மாறதானே செய்யாது. ஆக ஊழல் 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 பண்ணிட்டு போறாங்க. கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். ஊழல் பண்றவங்க என்ன ஈஸியா சொல்றது, கோர்ட்ல வந்தா